देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada ki jai. Mataji, Bhagavata Prathanai பண்ணுங்க. மகேஷ் மாதாஜி, प्रणाम माताजी। பிரணாம் ओके। மாதாஜி, படிங்க. भागवत प्रार्थने। हरे कृष्णा। सर्व शास्त्राब्धि पीयूषा सर्व वेद क्षत्बला सर्व सिद्धांत रत्नाया सर्व लोकैकदिक्कृता सर्व भागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिदुवन्दोदितादित्य श्री कृष्ण परिवर्तते परमानंद पाडाय प्रेम वत्साक्षराय दे सर्वदा सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमस्तुते मत्येह बन्धो मत्सङ्गिन् मत्क्रोमन् मदादन मत् निस्तारः मत्वाक्य मदानंद नमस्तुते असाध साधु दादायन अधिनोच दाहरे कानामुन चाहासिन मां प्रेमना विरुत्कण्डयो पुष्परा। हरे कृष्णा। ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு 4வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் ஸ்லோகம் 12. கரெக்ட் மாதாஜி. தம் ஏவம் சூல சம்பன்னம் பிரம்மண்யம் தீனவக்ஷலம் கோப்தாராம் தர்ம சேதூனாம் மேனிரே பிதரம் பிரஜாக. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. குறிப்பெயர்ப்பு. துருவ மன்னர் அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவர் ஆவார். அவர் இறைவனது பக்தர்களிடம் மிகவும் மரியாதையுடனும் ஏழை எளியவர்களிடம் மிகுந்த அன்புடனும் நடந்து கொண்டதோடு சமய அறிநெறிகளை பாதுகாப்பவராகவும் விளங்கினார். இக்குணங்களினால் அவர் குடிமக்களின் உண்மையான தந்தையாகவும் கருதப்பட்டார். பொருளுரை. துருவ மன்னரின் தனிப்பட்ட குணங்களாக இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பவை எல்லாம் ஒரு அரச முனிவருக்குரிய முன் உதாரண குணங்களாகும். ஒரு மன்னர் மட்டுமன்று, நவீன ஜனநாயக தலைவர்கள் அல்லது பொதுவான ஒரு அரசு கூட இது போன்ற நற்குணங்களே உடையதாய் இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்நாட்டின் குடிமக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவர். துருவ மன்னரை அவர் குடிமக்கள் தங்கள் தந்தையாக கருதினர் என்று இங்கே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திறமையுள்ள தகப்பனை சார்ந்திருக்கும் குழந்தை திருப்தியுடனும், அதுபோல் ஒரு மன்னராலோ அல்லது அரசாலோ காக்கப்படும் குடிமக்களும் எல்லா வழிகளிலும் திருப்திப்படுத்தப்பட்டிருத்தல் வேண்டும். தற்காலத்தில் அரசாங்கத்தால் மக்களின் முக்கிய தேவையான மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதற்கு கூட உத்தரவாதம் அளிக்க முடியவில்லை. இத்தொடர்பான பிரம்மண்யம் என்னும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். வேதங்களை கற்பதில் ஈடுபட்டு அதன் மூலம் முழுமுதற் கடவுளை அறிகின்ற அந்தணர்களிடத்து துருவர் மிக்க மரியாதையுடன் நடந்து கொண்டார். அவர்கள் கிருஷ்ண உணர்வை பரப்புவதில் எப்போதும் ஈடுபட்டிருப்பவர்கள் ஆவர். ஓர் அரசானது இங்க பாருங்களேன், ஹோல்ஸ் இருக்கு.
இறை உணர்வினை பரப்புகின்ற இயக்கங்களிடத்து மிக்க மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று தீவினை பயத்தால் எந்த நாடும் அரசும் இது போன்ற இயக்கங்களுக்கு தங்கள் ஆதரவினை அளிப்பதில்லை. அரசு நிர்வாகத்தில் நற்குணமுள்ள ஒருவனை காண்பது கூட இன்றைய நாட்களில் மிக அரிதாக இருக்கிறது. நிர்வாகிகள் தங்களுக்குரிய பதவிகளில் அமர்ந்து கொண்டு மக்களிடம் இருந்து வரும் எந்த வேண்டுகோளுக்கும் முடியாது என்றே பதில் கூறுகின்றனர். இவ்வாறு முடியாது என்று சொல்வதற்காகத்தான் இவர்களுக்கு ஊதியம் கொடுத்து வைத்திருக்கின்றனர் போலும். மற்றொரு வார்த்தையான தீனவத்சலம் என்பதும் கூட மிகவும் முக்கியமானதுதான். அறியாத பாமரர்களிடம் அரசானது மிகவும் அன்புடன் நடந்து கொள்ளுதல் வேண்டும். தற்காலத்தில் அரசு நிர்வாகிகளும் அதிபர்களும் அரசாங்கத்திடமிருந்து உயர்ந்த ஊதியங்களை பெற்றுக்கொண்டு உயர்ந்த புனிதர்களாக காட்சி தருகின்றனர். ஆனால் அவர்கள் இறைச்சி கூடங்களை அதிகரித்து பல வாயில்லா விலங்குகள் கொல்லப்படுவதற்கு காரணமாகின்றனர். துருவ மன்னரிடம் இருந்த தெய்வீக குணங்களையும் தற்கால தலைவர்களின் குணங்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அப்படி செய்வதே பாவமாகும். துருவ மன்னர் சத்திய யுகத்தை சேர்ந்தவர் என்பது பின்வரும் சுலோகங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது. தற்கால கலியுக அரசுகள் அனைத்தும் தெய்வீக குணங்களை தொலைத்துவிட்டு நிற்கின்றன. மேற்சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் மக்கள் தங்கள் சமயம், உயிர் மற்றும் உடைமைகளை காத்துக்கொள்ள கிருஷ்ண உணர்விற்கு வருவதைத் தவிர வேறு வழி இல்லை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அந்த காலத்துல அரசாட்சி எப்படி இருந்தது, இந்த காலத்துல எப்படி இருக்குது அப்படிங்கறதுக்கு நம்ம கண் முன்னாடியே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. மது, மாது, சூது, சூது, இறைச்சி. அப்ப இது எல்லாமே தர்மத்தின் 4 தூண்கள். இதெல்லாமே மது அப்படிங்கிற அந்த சாராயத்தை எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய கருணை, அவங்களுடைய தவம் போயிரும். இறைச்சி எடுத்தாங்கன்னா அவங்க கருணை போயிரும். இப்படி வாய்மை, தூய்மை, கருணை இதெல்லாமே 4 தூண்கள். ஆனா அந்த 4 தூண்கள் இதன் மூலமாக பலிகட ஆயிருது. அந்த காலத்துல அரசன் ஒரு அரசனாகவும் இருந்தான், ராஜ ரிஷியாகவும் இருந்தான், ராஜாவாகவும் இருந்தான், ரிஷியாகவும் இருந்தான். அப்ப எதோ ராஜா ததா பிரஜா. மன்னன் எப்படியோ மக்கள் அவ்வளி. அப்ப மன்னன் தன் குழந்தைகளைப் போல மக்களை பேணி காத்தான். அங்க திருட்டு பயம் இருக்காது, கள்வர்கள் பயம் இருக்காது, அதர்மம் இருக்காது, மது, மாது, சூது இதெல்லாம் இருக்காது. சூதாட்ட விடுதியோ மதுக்கடைகளோ இருக்காது. பரிசுத்த மகாராஜா ஆட்சி காலத்துல எல்லாம் இப்படித்தான் நல்ல ஆட்சி நடந்தது. நல்ல ஆட்சி நடக்கும்போது அங்க தேவர்கள் நல்ல மழையை கொடுப்பாங்க, வேண்டிய பயிர்களை, தானியங்களை உற்பத்தி பண்ண முடியும். அங்க பஞ்சம் இருக்காது, பிணி இருக்காது, பட்டினி இருக்காது. ஆனா நம்ம கலியுகத்துல என்ன ஆகுது, திடீர்னு புயல் வருது, திடீர்னு எரிமலை வெடிக்குது, திடீர்னு கொரோனா வருது. ஏன்னா நாம் செய்கின்ற பாவங்கள் அந்த வான்வெளியில ஊடுருவி அது பிறகு அது ரொம்ப தாங்காத பட்சத்துல அது திருப்பி நம்மளையே தாக்க அங்கிருந்து எதிர்நோக்கி நம்ம கிட்டயே வரும் பூமிக்கு. இப்படித்தான் பல அநியாயங்கள் நடக்கிறதுனால அந்த பூமி தாய் தாங்க முடியாம அழுகிறப்போ பகவான் ஏதாவது நம்மளுக்கு பாடத்தை கற்பிப்பதற்காக நம்மளுக்கு கொரோனா போன்ற திடீர் உயிர்கொல்லிகளை அனுப்புறாரு. அப்போ மக்கள் பயப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா கொரோனா அந்த கோவிட் டைம்ல தான் நிறைய பாகவதம் கேட்டாங்க, பகவத்கீதை கேட்டாங்க மக்கள். அப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தது. ஆனா அப்ப பாருங்க, மறுபடியும் காலம் போக போக அப்படியே மறுபடியும் அந்த மந்த புத்தி, அந்த சதவீதமானது இப்ப குறைஞ்சிருச்சு. அப்போதைக்கு எடுத்துக்கிறாங்க பயம் இருக்கிறப்போ. இப்போ ஒருத்த ரொம்ப ஆபத்துன்னு சொன்னா, இப்போ நிலநடுக்க வருது, வீட்டுக்குள்ள வீடு இழிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. அந்த நிலையில பகவானை எப்படி நாம பிரார்த்தனை பண்ணுவோம்? அந்த தீவிரம் எப்படி இருக்கும்? ஆனா இப்ப நாம காலையில எந்திரிச்சு மந்திரம் சொல்றோம், அந்த தீவிரம் இருக்கா? அப்போ ஒரு ஆபத்தான நிலையில் எப்படி ஜபிக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம இப்ப என்னைக்குமே ஜபிக்கணும் பகவானை நோக்கி. ஏன்னா அப்படித்தான் இருக்கிறோம். ஆபத்து எப்பவுமே இருக்கு நம்மளுக்கு இந்த ஜட உலகுல. எப்ப வேணா எது வேணா வரலாம். ஆனா முட்டாள்தனமா நாம நினைக்கிறோம், நான் சௌரியமா இருக்கேன், மெதுவா சொன்னா போறோம், கலங்கத்தோட சொன்னா போறோம் அப்படின்னு சொல்லி பலவித சிந்தனைகளோட மனதை அடக்க முடியாம நாம சொல்றப்போ பல குற்றங்களோட தான் நாம அபராதம் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்ப இங்க கலியுகத்துல நாம கண்கூடா பார்க்க முடியுது, தெய்வீக குணங்கள்லாம் தொலைந்து விட்டது. மக்கள் தங்கள் சமயம், உயிர், உடைமைகளை காத்துக்கொள்ள கிருஷ்ண உணர்வுக்கு வருவதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. நாம் எப்படி சொல்றாங்க,
ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா. கலியுகத்துல ஒரே ஒரு நன்மை இருக்கு அப்படின்னா கலோ தோச நிதேராஜன் ஏகோ அஹ், அஸ்தின குணக அப்படின்னு ஒரே ஒரு நல்ல குணம் இருக்கு. அது என்ன? பகவானை பற்றிய நாம ரூப லீலை குணங்கள் பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருப்பதும் பேசிக்கொண்டிருப்பதும் மட்டும்தான் ஒரே நல்லது. மற்ற பகவானை பற்றி இல்லாத விஷயம் எல்லாமே அமங்கலமானது. சோ உங்களுக்கு மங்களம் வேண்டும் என்றால் பகவானோட நாமத்தை கேட்கணும். பகவானை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இடையறாது. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நாம இடையறாது அப்படிங்கிற சொல்லலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் பகவானை நினைக்கிறேன் அப்படின்னா, நான் மூச்சு விடுறத 2 மணி நேரம் நிறுத்திக்கிறேன். யாராவது டயர்ட் ஆயிருக்கிறோமா? நான் மூச்சு விடுறத கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க மூச்சு விட்டு விட்டு, அப்பா என்னால முடியல அப்படின்னு யாராவது ரெஸ்ட் எடுத்திருக்கிறோமா மூச்சு விடாம? அது போல இறைவனது சிந்தனை எப்பொழுதும் 24 மணி நேரமும் நம்மளுக்கு மூச்சு, உயிர் மூச்சே அதுதான். இல்லைன்னா இந்த ஜட உலகில இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப இன்றைய அரசாங்கம் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யறதை விட அவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறது தான் இன்றைய அரசாங்கம். ஏன்னா தர்மத்தின் 4 தூண்களே இல்லைங்கிறப்ப அப்புறம் என்ன, வேற என்ன இருக்க போகுது? ஆனா அந்த காலத்துல பரிஷித் மகாராஜா காலத்துல தர்மத்தின் தூண்களான அந்த மது கிடையாது, மாது கிடையாது, சூது கிடையாது. களி புருஷன் வந்துட்டு நான் எங்க இருக்கிறது, எனக்கு எந்த இடமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்குது களிப்புருஷனுக்கு. ஏன்னா களிப்புருஷன் இறைவனின் உத்தரவுப்படி இங்க வந்துட்டாரு. ஆனா எந்த இடத்துல போய் இருக்கிறது? இங்க மது இல்ல, மாது இல்ல, சூது இல்ல, மாமிசம் இல்ல. அப்பெல்லாம் இறைச்சி கடைகளே கிடையாது. அதனால அவர் வந்து ஆஹ் பரிஷித் மகாராஜா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்ப கூரை வேணும்னு கேக்குறாரு. இந்த 4 தூணுக்கு ஒரு கூரை வேணும்னு. அப்படியா, நீ போய் தங்கம் தங்கம் பணம் எல்லாம் அதிகமா மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் இருந்துக்கோ அப்படிங்கிறாரு. சோ கலிபுருஷன் அந்த மாதிரி இடத்துல போய் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் படிப்படியா கலியுகம் தொடங்க தொடங்க அது பெருகிட்டே வந்தது. இப்ப கலிபுருஷன் ஆதிக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அடுத்து ஸ்லோகம் 13. சத்ரிம்சத் வருஷ சாகஸ்ரம் சசாஷ சிதி மண்டலம் போகை புண்ணியஷயம் குர்வன்ன அபோ நகர் அசூபஷயம். நான் படிக்கிறேன் மாதாஜி, நான் படிக்கிறேங்க. சரி, ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரையாதா பச்சி வேதாசாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு துருவ மன்னர் பூமியை 36,000 ஆண்டுகள் ஆண்டார். அவர் தனது போக அனுபவங்களினால் தனது புண்ணிய பாவங்களை குறைத்தும் தனது பட்டற்ற துறவு நெறிகளை பாவ செயல்களை குறித்தும் வாழ்ந்தார். பொருளுரை துருவ மன்னர் உலகத்தை 36,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இதிலிருந்து மாதாஜி உங்க ஆடியோ சரியில்லை, நல்லா ஸ்பீக்கர் வச்சு பேசுங்க. சத்தியத்தில் மக்களின் மாதாஜி ஆகும். இதற்கு அடுத்த துரோகத்தில் மக்களின் ஆயுள் 10,000 வருடம், அதற்கு ஹரேஷ்ணா மத்தவங்களுக்கு 1000 கேக்குதுங்களா? வருடங்கள் ஆயுள்களாகவும் மக்கள் இருக்கின்றனர். தற்கால கலியுகத்தில் ஒருவன் அதிகமான மாற்றத்தை யாராவது படிங்க மாதாஜி, அவங்கள மியூட் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி சரியா பக்கத்துல வச்சு படிங்க மாதாஜி, மைக்க பக்கத்துல வச்சு படிங்க மாதாஜி. சரி சரி, சரியா கேக்கல மாதாஜி. கேக்கலீங்களா? சரி சரி, ஆமா. இன்னொருக்க படிச்சிடுறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு துருவ மன்னர் பூமியை 36,000 ஆண்டுகள் ஆண்டார். அவர் தனது போக அனுபவங்களின் தனது புண்ணிய பலன்களை குறைத்தும் தனது பற்றற்ற துறவு நெறிகளை பாவ செயல்களையும் குறைத்தும் வாழ்ந்தார். பொருளுரை துருவ மன்னர் புவி கோலத்தை 30,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இதிலிருந்து அவர் சத்தியுகத்தை சேர்ந்தவர் என்று தெளிவாகிறது. எனில் சத்தியுகத்தில் மக்களின் ஆயுள் 1,00,000 வருடங்கள் ஆகும். அதற்கடுத்து துரோதயா யுகத்தில் மக்களின் ஆயுள் 10,000 வருடங்களும், அதற்கடுத்த துபார்க யுகத்தில் 1000 வருடங்கள் ஆயுள் காலம் மக்கள் இருக்கின்றனர். தற்கால கலியுகத்தில் ஒருவனின் அதிகமான ஆயுள் 100 வருடங்கள் தான். யுகங்களின் மாற்றத்தை பொறுத்து வாழ்நாள் நிறைவற்றால் துய அன்பு போன்ற நற்குணங்கள் எல்லாம் குறைகின்றன. புண்ணியம் மற்றும் பாவம் என்ற 2 வகையான செயல்கள் உண்டு. தனது
புண்ணிய செயல்களால் ஒருவன் உயர்ந்த உலகியல் இன்பங்களையும், பாவ செயல்களால் ஒருவன் உயர்ந்த உலகியல் இன்பங்களையும், பாவ செயல்களினால் மிகுந்த துன்பத்தையும் அடைகிறான். ஒரு பக்தன் செயல்களினால் மிகுந்த துன்பத்தையும் அடைகிறான். ஒரு பக்தன் இதுபோன்ற இன்ப துன்பங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அவன் வசதியுடன் வாழும் பொழுது நான் எனது புண்ணிய செயல்களினால் பலன்களை குறைக்கிறேன் என்றும், வறுமையில் வாழும் பொழுது நான் எனது பாவ செயல்களின் பலன்களை குறைக்கிறேன் என்றும் அறிகிறான். இன்ப துன்பத்தை பற்றி ஒரு பக்தன் கவலை கொள்வதில்லை. அவன் பக்தி தொண்டு ஆற்ற வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறான். ஸ்ரீமத் பாகவதம் பக்தி தொண்டானது அகதவாக இருந்தல் வேண்டும் என்கிறது. இதன் பொருள் பௌதீக நிலையின் இன்ப துன்பங்களினால் பாதிப்படைதல் கூடாது என்பதாகும். ஒரு பக்தன் துறவு நெறிக்குரிய ஏகாதசி போன்ற உன்னத உண்ணா நோன்புகள் இருப்பது, தவறான பாலுறவுக்கு மது அருந்துதல், மது மற்றும் மாமிசம் புசித்தல் போன்றவற்றை விளக்குதல். இதன் மூலம் அவன் தனது கடந்த கால பாவ செயல்களின் பலன்களிலிருந்து தூய்மையடைகிறான். மேலும் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பதன் மூலம் இது மிகுந்த புண்ணிய செயலாதனால் அவன் தனித்து முயற்சி ஏதுமின்றி வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ அந்த சத்திய யுகத்துல துருவ மன்னர் வாழ்ந்தார் அப்படின்னு இங்க சில பிரபுபாதர் சொல்றாரு. ஏன்னா அப்பெல்லாம் ஆயுட்காலம் 1,00,000 வருடங்கள். அப்புறம் திரேதா யுகத்துல 10,000 வருடங்கள், துவாபர யுகத்துல 1000 வருடங்கள், கலியுகத்துல 100 வருடம். அந்த 100 வருடங்கள் கூட இப்ப குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா கலியுகத்துல மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கியோ உபத்துருதக அப்படின்னு பாகவதத்துல வியாசதேவர் சொல்றார். அப்ப கலியுக மக்கள் எல்லாம் அவங்க நினைவாற்றல், அன்பு, அந்த தூய செயல்கள் இதெல்லாம் குறைந்து போகும். அப்ப 2 வகையான செயல்கள் இருக்கு. ஒண்ணு பாவச் செயல், இன்னொன்னு புண்ணிய செயல். புண்ணிய செயல் செய்யறவங்க உயர்ந்த லோகங்கள், சொர்க்கம் போன்ற லோகங்களுக்கு உயர்த்தப்படுகிறான். பாவச் செயல்கள் செய்யறவன் திருப்ப திருப்ப துன்பம் அடைகிறான். அவன் கீழுலகங்களுக்கும் அனுப்பப்படலாம் அல்லது நரகலோகத்திற்கும் அனுப்பப்படலாம். அப்படியே மறுபிறவி எடுத்தாலும் பாவச் செயல்கள்னால அவன் துன்ப மிகுந்த வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிறான். ஏதாவது ஒரு உடல்ல. இப்ப நம்ம எத்தனை உயிர்வாளிகளை பாக்குறோம். சொறி பிடிச்ச நாய், கல்லடி வாங்குற நாய், அதுலயே ஒரு பணக்கார வீட்டுல பெட்ல படுத்து தூங்குற ஒரு நாய், ஏசில படுத்து தூங்குற ஒரு நாய். மனுஷங்களே அப்படிதான் இருக்கிறோம். பலர் ரோட்ல இருக்காங்க, சிலர் பங்களால இருக்காங்க, சிலர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுலயே அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்கு. அப்ப நம்ம பாவ செயல்கள் பலன்களாகத்தான் நாம் அந்தந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அப்போ ஒரு நாய் மாதிரி வாழ்றவன், மனுஷ உடல்ல நாயோட புத்தியில வாழ்றவனுக்கு அடுத்த உடல் என்ன? நாயோட உடல் தான் கொடுக்கப்படும். எப்ப பாரு நாய் மாதிரி உழைச்சிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எப்ப பாரு கத்திட்டே இருப்பாங்க. ஒரு டென்ஷன். மனதை அடக்க தெரியாதவங்க, சுய கட்டுப்பாடு இல்லாதவங்க, அவங்களுக்கு எந்த உடல் கொடுக்கப்படும்? நாயோட உடல் தான் கொடுக்கப்படும். நீ பாட்டு கத்து. சில நாய்கள்லாம் சூரியனை பார்த்து உழைச்சிட்டே இருக்கும். அதனால யாருக்கு பாதிப்பு? நாய்க்குதான் பாதிப்பு. ஆனா அந்த புத்தியற்ற நாய் அப்படியே பண்ணிட்டு இருக்கும். அது போல நாம வாழ்க்கையில சிலர் பலர் மேல கோபம் வருது, கத்திட்டே இருப்பாங்க, தனக்குள்ள பேசிட்டே இருப்பாங்க. அந்த கோபத்தை அடக்க தெரியாது, அவங்கள மன்னிக்க தெரியாது, நற்குணங்கள் கிடையாததுனால இதெல்லாம் வரும். அப்போ ஒரு பக்தனுடைய ஒரு செயல் எப்படி இருக்கும்? ஒரு பக்தன் எப்படி நடந்து கொள்வான், எப்படி பேசுவான் அப்படின்னு எல்லாம் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார். அப்போ அப்பிரத்திகதா அஹைதுகி அப்பிரத்திகதா ஏயாத்மா சூப்ரசீததி அப்படின்னா, இந்த இன்ப துன்பங்களால, இருமைகள்னால ஒரு பக்தன் பாதிக்கப்படுவது கிடையாது. அவனுக்கு 1 கோடி கிடைச்சாலும் துள்ள மாட்டான், கிடைக்கலினாலும் படுத்துட்டு அழுக மாட்டான். சோ சமநிலையில நியூட்ரலா இருப்பான் எல்லா நேரங்களிலும். ஒரு பக்தன் துறவு நெறிக்கேற்ப ஏகாதசி போன்ற உண்ணா நோன்புகள் இருப்பது, தவறான பாலுறவு எடுக்காம இருக்கிறது, மது அருந்தாம இருக்கிறது, சூது, மாமிசம், இதையெல்லாம் அவன் விலக்கி விடுகிறான். அப்ப கடந்த கால பாவச் செயல்களின் பலன்களிலிருந்து இதனால தூய்மை அடைகிறான். ஏன்னா தத்தானு கம்பாம் சுசமீசமானோ குஞ்சானு ஏவாத்ம கிருதம் விபாகம், அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு பக்தன் தனது கடந்த கால பாவச் செயல்களின் விளைவாக தற்போது எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் அதை பொறுமையுடன்
அவன் சகித்து கொண்டு தொடர்ந்து பக்தி செய்து கொண்டே இருக்கிறான். இதனால அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? பாரம்பரியமான அந்த உரிமை, பகவானோட லோகத்திற்கு செல்லும் உரிமை இருக்கிறது. ஏன்னா அவன் பொறுமையுடனும் அமைதியுடனும் அதை சகித்து கொண்டு பக்தி பண்ணிட்டே இருப்பான். அதுக்காக பகவானை நீ ஏன் எனக்கு கொடுக்கல, அவன் கோச்சுக்கிறதே கிடையாது, பகவானை சாடுறதே கிடையாது. ஏன்னா இது எல்லாம் தெரியும், அவனோட கர்ம வினையினால வருது. அப்போ அப்படியும் அவனுக்கு நன்மை கிடைத்தா கூட அதற்கு நான் தகுதியற்றவன் என எண்ணுகிறான். கெட்டது நடந்தா என்ன நினைக்கிறான்? இதுக்கு மேல ஏதோ நடந்திருக்கணும். ஆனா கடவுளோட கருணையினால எனக்கு தலைக்கு வர்றது தலப்பாகையோட போயிடுச்சு, எனக்கு பகவான் ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காரு, அதனால நான் இதை அனுபவிக்க தகுந்தவன் என எண்ணுகிறான். அப்ப பாவத்தை அவன் சகிப்புத்தன்மையோட அமைதியோட அதை ஏத்துக்கிறான். யாரையும் பிளேம் பண்றது இல்ல. அவனால எனக்கு இப்படியாச்சு, இவனால அப்படியாச்சு, யாரையும் கம்ப்ளைண்ட் பண்றது கிடையாது. அவன் அந்த சகிப்புத்தன்மையோட ஏத்துக்கிட்டு மேல மேல பக்தி பண்ணி கடவுள்கிட்டயே போயிடுறான். ஏன்னா அவனுடைய உரிமையாகி விடுகிறது அது. அடுத்தது ஸ்லோகம் 14. ஏவம் பகூசவம் காலம் மகாத்மா உச்சலேந்திரியः த்ரிவர்கௌ பயிகம் நீத்வா புத்ராயாதான் நிரூபஷணம். அடியன் படிக்கங்க. படிங்க. இவ்வாறு தன்னை அடக்கிய மகாத்மாவை துருவ மன்னர் 3 வகை உலகச் செயல்களான சமய நெறி, பொருளாதார வளர்ச்சி மற்றும் அனைத்து இச்சைகளையும் திருப்திப்படுத்துதல் போன்றவற்றை நன்கு நிறைவேற்றி பல வருடங்களை கழித்தார். பின்னர் அவர் தனது பேரரசின் அரியாசனத்தை தன் மைந்தனுக்கு அளித்தார். பொருளுரை: சமய அறநெறிகளை சரியாக அனுசரிப்பதால் வாழ்வில் நிறைவு ஏற்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியையும் இது வெற்றி பெறச் செய்வதனால் அனைத்து விருப்பங்களையும் திருப்திப்படுத்துவது மிகவும் எளிதாகிறது. துருவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மன்னனாக தனது நிலையை நன்கு தக்க வைத்துக் கொண்டார். இல்லையேல் தனது குடிமக்களை ஆள்வது அவருக்கு கடினமானதாயிருக்கும். ஆயினும் இவர் அதனை நன்கு நிறைவேற்றினார். பிறகு அவர் தனது மைந்தன் வளர்ந்து நாட்டை ஆள்வதற்குரிய தகுதியினை பெற்றவுடன் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளித்து அனைத்து கடமைகளில் இருந்தும் ஓய்வு பெற்றார். இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை அவிச வேதந்திரிய என்பதாகும். காலக்கணக்கின்படி அவர் வயோதிகராக இருந்த போதிலும் அவர் புலன்களின் சக்தி குறையாதவராகவும் கிளர்ச்சி செய்யும் புலன்களினால் பாதிக்கப்படாதவராகவும் இருந்தார் என்பதாகும். 36,000 ஆண்டுகள் அவர் ஆட்சி செலுத்தினார் என்பதிலிருந்து அவர் மிக மிக முதியவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவர் கருதலாம். ஆனால் உண்மையில் அவரது புலன்கள் மிகவும் இளமையாக இருந்தன. இருந்தும் அவர் புலனுணர்ச்சிகளின் மீது பற்றற்றவராகவே வாழ்ந்தார். அதாவது அவர் உணர்ச்சிகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார் என்பதே இதன் பொருள். அவர் தனது கடமைகளை வழிகளுக்கேற்ப மிகவும் சரியாக நிறைவேற்றினார். இதுதான் உயர்ந்த பக்தர்களின் சிறந்த குணமாகும். ஸ்ரீல ரகுநாததாச கோஸ்வாமி என்பவர் ஒரு பெரிய தன்வந்திரியின் மைந்தனாக இருந்து பகவான் சைதன்யனின் நேரடி சீடரானவர். அவர் உலக இன்பங்களிடத்து பற்றற்றவராக இருந்த போதிலும் நாட்டை நிர்வகிக்கும் சில பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்ட போது அவர் அதனை மிகவும் சரியாக நிறைவேற்றினார். ஸ்ரீல கௌரசுந்தரர் அவரிடம், இவற்றிலிருந்து உனது அகத்திலும் மனத்திலும் நீ முற்றிலும் விலகியே இருப்பாயாக. ஆனால் வெளியில் நீ செய்ய வேண்டிய உலகியற் கடமைகளை சரியாக செய்வாயாக என்று அறிவுறுத்தினார். இவ்வுன்னத நிலையினை பக்தர்களால் மட்டுமே அடைய முடியும். இதனை பகவத்கீதையும் யோகிகளை போன்றவர்கள் தங்கள் புலன்களை வலுக்கட்டாயமாக அடக்குகின்றனர். ஆனால் பக்தர்களோ சக்தி மிக்க புலன்களை உடையவர்களாயிருந்தும் அவர்கள் அவற்றை பயன்படுத்துவதில்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த உன்னதமான செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. இங்க துருவ மகாராஜா இந்த மாதிரி 3 வகையான உலகச் செயல்களான சமய நெறினா மக்களை நல்வழிப்படுத்துதல். அன்னைக்கெல்லாம் மன்னர்கள் தான் பகவானோட பிரதிநிதிகளாக, நேரடி பிரதிநிதிகளாக இருந்து, ஏன்னா பகவானே சொல்றாரு, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் புரோக்தவான் மனவே பிராக மனு இஷ்வாகவே அப்ரவீத் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது மன்னர்கள் மூலமாக இந்த சமய நெறியை, பகவத்கீதை போன்ற கிரந்தங்கள் மன்னர்கள் மூலமாக அந்த ரகசியங்கள் வெளிவந்தது. அதாவது மக்கள் எப்படி திரும்பி பேக் டு காடட், பகவான்கிட்ட எப்படி செல்லுவது என்பது மன்னர்கள் மூலமா மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்ப அதே சமயம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் தர்ம அர்த்த காம அப்படின்னா அந்த இச்சைகளை திருப்திப்படுத்துதல், மக்களுடைய தேவைகளை திருப்திப்படுத்துறது. ஏன்னா எல்லாருமே இங்க அனுபவிக்க வந்திருக்கோம். ஆனா பகவான் அதுக்கு ஒரு தடா கொடுக்கல. அனுபவிக்கணும்னா அதை ஒரு லிமிட்டோட, கட்டுப்பாட்டோட அனுபவி அப்படின்னு சொல்லி
நம்மளுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்காரு. கட்டவிழ்த்து விடல. எப்படி ஒரு மாடானது ஒரு இடத்துல ஒரு கோல் அடிச்சு அது கட்டி வச்சிருவாங்க. அதுக்கு நீளமா ஒரு கயிறு, ஒரு 10 முழம் 15 முழம் நீளமா ஒரு கயிறு போட்டி கட்டி கட்டி வச்சிருவாங்க. அப்ப அந்த மாடு என்ன பண்ணும்னா சுத்தி சுத்தி அந்த 4 பக்கம் இருக்கிற புல்ல மேய்ஞ்சு அது திருப்தியா படுத்துரும். சில சமயம் சில மாடுகள் என்ன பண்ணுனா அந்த சுத்தி சுத்தி வர்றப்போ அது தன்னையே அதை அந்த கயிற்றுல மாட்டி பல சிக்கலுக்கு உண்டாக்கி அதுல கட்டுண்டு அப்படியே நிமிர முடியாம இருக்கும். அது மாதிரிதான் மக்கள் நாம் எல்லாருமே என்ன பண்றோம்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட சுதந்திரத்தை பகவான் தந்திருக்கார். ஆனா நாம் என்ன பண்றோம், அந்த குறிப்பிட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி நமக்கு நாமே அந்த மாதிரி முடிச்சு போட்டு சிக்கலை உண்டாக்கி அதுல கட்டுண்டு கிடக்குறோம். மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடி நகர முடியாது. அந்த மாதிரி தலைய குனிஞ்சு அந்த கயிறுல நல்லா இருக்க பின்னி கிடக்கும். ஆனா கட்டும்போது எப்படி கட்டுவாங்க, அது தன்னை சுத்தி ஒரு 20 அடி 4 பக்கமும் போய் புல்ல சாப்பிடுற மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இது போல நாமளும் மனுஷங்க நம்மளுக்கு குறிப்பிட்ட சுதந்திரத்தை பகவான் தந்திருக்காரு. ஆனா அதை மிஸ்யூஸ் பண்றப்ப என்ன ஆகுறோம், நமக்கு நாமே அதுல மாட்டிக்கிறோம் பல சிக்கலுக்குள்ள. கட்டுண்ட ஆத்மாக்கள்னா அதுதான். இப்ப இப்படி தர்ம அர்த்த காம மோட்ச அப்படின்னா புருஷார்த்தங்களை எல்லாம் சரியா கொண்டு வந்தார். மக்களையும் கடைபிடிக்க செய்தார். அறநெறிகள் வாழ்வில் நிறைவேற்றப்பட்டது. அப்ப அவர் பார்த்தாருன்னா மன்னர் அப்படின்னா 36,000 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு சத்திய யுகத்துல. ஏன்னா சத்திய யுகத்துல ஆயுட்காலம் எவ்வளவு, ஒருவரது வருடம் ஆயுட்காலம் 1,00,000 வருடங்கள். அப்போ இந்த 36,000 வருடங்கள் ஆட்சி புரிந்த இவர் முதுமை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் இளமையாத்தான் இருந்தார் துருவ மன்னர். ஏன்னா அவர் புலனகர்ச்சிகள் மீது அதிக பற்றற்றவராக இருந்தார். தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். நேத்து எப்படி பிரகலாத் மகாராஜாவுடைய ஸ்லோகம் பார்த்தோம். அவர் தன் புலன்களை கட்டுக்குள் வைத்திருந்தார், பிராமணத்தன்மையில இருந்தார், தன்னை விட உயர்வானவர்களை அவர் ரொம்ப மதித்தார், தனக்கு சமமானவர்களை நண்பர்களாக சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார், தனது ஆச்சாரியர்களை தெய்வமாக மதித்தார். இப்படி எல்லா மக்களிடமும் பேதமே கிடையாது அவருக்கு. எல்லார்கிட்டையும் அவர் நல்ல முறையில் இருந்தார். யாரையுமே அவர் பேதம் பார்க்கல. இதற்கும் மேல தன்னை தவிர மற்ற அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கிறார்கள் அப்படின்னு நினைச்சு பார்த்தார். இது எவ்வளவு பெரிய குவாலிட்டி. ஏன்னா தன்னை விட எல்லாரும் உயர்ந்தவர்கள், தானே தாழ்ந்தவன். ஒரு பக்தன் தன்னை எப்பொழுதும் உயர்த்தி கொள்ளுவதில்லை, தன்னை எப்பவுமே தாழ்த்தி கொள்கிறார். திருநாத் அபிசுனிசேன தரோர் அபிஜகிஷ்ணு அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. அப்போ துருவ மகாராஜா அதே சேம் குவாலிட்டி. 5 வயசு, இவராவது 5 வயசு. ஆனா பிரகலாத் மகாராஜா கயாதுவோட வயித்துல, அன்னையோட வயித்துல இருந்ததுல இருந்தே பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டார், கருவுல இருந்தே. அதனால பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க இவங்க 2 பேருமே. ஏன்னா சின்ன குழந்தைங்க, 5 வயசு குழந்தை துருவ மகாராஜா. அவர் இவ்வளவு கடுமையான தவம் பண்ணி பகவானை நேரில் கண்டு பக்தி தொண்டை திரும்ப எப்படி பகவானே உனக்கு நான் சரண்டர் ஆகாம நான் எப்படி பௌதிகமா கேட்டுட்டேன், எப்படி நான் உன்னை பார்த்த பின்னாடி எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியுமே பகவான் அவருக்கு பெரிய கிஃப்டா அதை தர்றாரு. ஏன்னா அவருடைய தூய பக்தி. இப்படி கௌரசுந்தர் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு சொல்றாரு, யாருக்கு, ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு. ஏன்னா ரகுநாத தாச கோஸ்வாமி பெரிய தனவந்தரோட மைந்தன். அப்படின்னா பெரிய பணக்காரரோட மகன் தான் ரகுநாத தாச கோஸ்வாமி. அவருக்கு என்ன சொல்றாருன்னா, அகத்திலும் மனதிலும் இந்த மாதிரி பௌதிக உணர்வுகள் எல்லாம் விலக்கி வை, நீ செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றார். அப்போ இந்த நிலையை யாரால் எய்த முடியும் அப்படின்னா பக்தர்களால் மட்டுமே எய்த முடியும். ஏன்னா அவங்க புலன்களை அடக்கக்கூடிய
திறன் யாருக்கு இருக்குது? பக்தர்களால் மட்டுமே. பக்தர்கள் மட்டுமே புலன்களை அடக்க முடியும். ஏன்னா ரிஷிகேன ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே அப்படின்னு அந்த ரிஷிகேஷருக்கு சேவை செய்வதன் மூலமாகவே இந்த புலன்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. வேற எந்த வழியுமே கிடையாது. ஏன்னா புலன்கள் மிகவும் கடினமானது. நேத்து கூட படிச்சோம் இல்லைங்களா? ஒரு உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா? புலன்கள் எப்படிப்பட்டது? மாதாஜி, பாம்பு பான் வெரி குட். விஷமுள்ள பாம்பு போன்றது. ஆனா பக்தர்களுக்கு அது எப்படி இருக்கு? பாம்பு பல்லு படிங்க பாம்பு மாதிரி. பல்லு பிடுங்கிய பாம்பு மாதிரி. அதனால அது அதிகமா சீற்றம் கொள்ளாது. பக்தர்கள் எப்பெல்லாம் நாமம் சொல்கிறார்களோ அப்ப புலன்கள் அடக்கப்படும். ஏன்னா பகவான் அந்த புலன்களை அடக்குகிறார். நம்மனால அடக்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட சக்தி கிடையாது. we have to depend ஸ்ரீ கிருஷ்ணா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங். நான் பண்றேன், நான் எனது அப்படிங்கிற அகங்காரம், மமாகாரம், அகம் அமேதி அது இருந்ததுன்னா ஒண்ணுமே முடியாது. நம்ம புலன்கள் நம்ம சொன்ன பேச்சு கேட்காது. ஸோ எல்லாத்துக்கும் பகவானை தான் நாம சார்ந்திருக்கணும். அதுதான் நம்மளோட இயற்கையான முறையும் கூட, சொரூப நிலை. அடுத்த ஸ்லோகம் 15. மன்யமான இதம் விஸ்வம மாயா ரசிதம் ஆத்மனி அவித்யா ரசித ஸ்வப்ன கந்தர்வ நகரோபமம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவஸ்ரீ ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. துருவ மன்னர் இப்பிரபஞ்ச தோற்றமானது உயிர்களை ஒரு கனவு போன்று அல்லது பொய் தோற்றத்தை போன்று மயக்குகிறது என்று உணர்ந்து, ஏனெனில் இப்பிரபஞ்சமானது இறைவனது புறசக்தியான மாயினால் தோற்றுவிக்கப்பட்டதாகும். பொருளுரை. அடர்ந்த கானகத்தில் சில நேரம் பெரிய மாளிகைகளும் அழகான நகரங்களும் இருப்பன போன்ற தோன்றும். இதனை கந்தர்வ நகரம் என்று அழைப்பார். இது போன்ற கனவிலும் நமது கற்பனையினால் பல பொய்த்தோற்றங்களை நாம் உண்டு பண்ணுகிறோம். ஒரு தன்னுறவு பெற்ற பக்தன் இந்த உலகானது நிலையற்றது என்பதோடு உண்மை போல் தோன்றும் பொய்மை என்று நன்கு அறிந்து கொள்கிறான். இது பொய்க்காட்சிகளின் புனைவாகும். ஆயினும் இந்த நிழலுக்கு பின்னால் நிஜமும் இருக்கிறது. அதுதான் ஆன்மீக உலகம் என்பது ஒரு பக்தன் ஆன்மீக உலகத்தில் பற்று வைக்கின்றான ஒழிய அதன் நிழலிலிருந்து அல்ல. உண்மை என்னவென்று உணர்ந்த பக்தன் தற்காலிகமாக வந்து போகும் உண்மையில் நிழலினிடத்தில் ஆர்வம் கொள்வதில்லை. இதனை பகவத்கீதை பரம திருஷ்டவா நிவர்த்தே உறுதி செய்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நிவர்த்ததே. சரி. இப்போ நம்மளுக்கு கற்பனையான வாழ்க்கை. இப்பெல்லாம் நாம கனவுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கனவுல ஒருத்தன் என்ன நினைப்பானா, ஒரு பிச்சைக்கார பெரிய ஒரு அரண்மனையில வசிப்பது போலவும் அவன் தேர்ல ஏறி ஊர்வலம் போறது மாதிரியும் ஒரு கனவு காண்பான். விடிஞ்செந்திரிச்சு பார்த்தா குடிசை வீட்டுல கிழிஞ்ச துணியோட படுத்து கிடப்பான். இந்த மாதிரி நிலைதான் நம்மளோடதும். இது சில பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், இந்த உலகம் பொய். ஏன்னா இது மாயினால் ஆட்கொள்ளப்பட்டது. மாயா தேவியோட கண்ட்ரோல் இருக்கிறது தான் இந்த ஜட உலகம். அப்போ மாயானா என்ன? மாயாக்கு யாரு டெபினிஷன் சொல்ல முடியுங்க? ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. மாயா என்றால் என்ன? சுந்தரி மாதாஜி, மகேஸ்வரி மாதாஜி. பகவானோட சம்பந்தப்படாத எல்லாமே மாயா மாதாஜி. கரெக்ட். இன்னும் டைரக்டான டெபினிஷன் சொல்லுங்க. பொய்த்தோற்றங்கள். உலகமே ஒரு பொய்யானது, இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்றது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி குட், வெரி குட். இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பதுதான் மாயா. அப்ப நாம இருக்கிறது மாய உலகம். அப்ப இல்லாத ஒன்றை இங்க இருக்கிறதா நினைக்கிறோம். நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்களா? நம்மளுக்கு இந்த நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமாக எனக்கு மனைவி வேண்டும், கணவன் வேண்டும், நிரந்தரமான வீடு வேண்டும், நிரந்தரமான வேலை வேண்டும். இதெல்லாம் நாம நினைக்கிறது எதனால? மாயினோட பிடியில் இருக்கிறதுனால. ஏன்னா இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் எனக்கு நிரந்தரமா வேணும்னு ஓடிட்டே இருக்கேன். அதை ஏற்படுத்தி கொள்வதற்காக, நிலைப்படுத்தி கொள்வதற்காக. ஆனா இங்க எதுவுமே நிலை இல்லை. அப்போ இந்த உலகம் நிலையற்றது. இங்கு காணும் பிம்பங்கள் எல்லாமே பொய்.
அதாவது நிழல். ஆன்மீக உலகின் நிழல் தான் இந்த பௌதீக உலகம். உண்மையில மட்டுமே ஆப்பிள் இருக்கும். அந்த ஆப்பிள் மரத்தோட நிழல்ல உண்மை கிடையாது. அதுல ஆப்பிள் பொறிச்சு சாப்பிடலாம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும்? உண்மையான மரம் எங்க இருக்கு? ஹரிபோல். ஆன்மீக 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 உலகம். ஆன்மீக உலகத்துல இருக்கு. அப்ப இன்பம் எங்க கிடைக்கும்? உண்மை எங்க கிடைக்கும்? ஆன்மீகம். அங்கதான் ஆன்மீக உலகத்துல. உலகில அப்ப தான் நாம அங்க போகணும். சோ அதற்கான முயற்சி எடுக்கணுமே தவிர இருக்கிற மாயா உலகத்துல இன்பம் அனுபவிக்கலாம்னா இன்பமே இங்க கிடையாது. இது துக்காலயம். துக்கங்கள் மட்டுமே உள்ளது. அப்போ அது தெரிஞ்சாலும் கூட போராடி பார்க்கிறோம். இல்லாத ஒன்றை நாம் போராடினாலும் கிடைக்காது. நாம கற்பனையில மனக்கற்பனையில இருந்தாலும் கிடைக்காது. காணல் நீர் சொல்லலாம். ஆமா. காணல் காணல் நீர். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சோ ஆப்பிள் கடையில போய் பெட்ரோல் கேட்கறது, பெட்ரோல் பங்க்ல போய் ஆப்பிள் ஜூஸ் கேட்கறது, மாறி மாறி நாம அங்க ஆன்மீக உலகத்துல இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் இங்க அதை கேட்டுட்டே உட்கார்ந்துருக்கிறோம். இன்பம் கிடைக்குமா? இன்பம் கிடைக்குமா? பெரிய வீடு கட்டினா இன்பம் கிடைக்குமா? ஒட்டகம் அந்த கள்ளி செடி சாப்பிட்டுட்டு அந்த அது கூட சொல்லலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஒட்டகம் ஆமா. ஒட்டகம். ஆமா ஆமா. கழுதை வந்து தனக்கு முன்னாடி ஒரு புல்லு கட்டி வச்சா அது ஒரு அடிதான். சாப்பிட்டுறலாம்னு அது போயிட்டே இருக்கும். அண்ணன் என்ன பண்ணுவான்? அதை யூஸ் பண்ணி அதை குளத்து வரைக்கும் கொண்டு போயிடுவான். அது போல மாயா என்ன பண்ணுதுன்னா, வா இன்னும் கொஞ்சம் நகர்ந்தீன்னா இன்னும் ஒரு 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும். இன்னும் 2 அடி எடுத்து வை, இதோ 2000 கிடைக்கும். இன்னும் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வை, இதோ இன்னைக்கு இல்ல நாளைக்கு. இப்படி ஒவ்வொருத்தனும் கடுமையா எப்படி உழைக்கிறான்னா, ஒட்டகம் தன்னுடைய ரத்தத்தை தானே சுவைப்பது போல. அந்த முள் செடியை பார்த்தா என்ன நினைக்குமா? இதுல சுவை இருக்குதுன்னு அந்த முள் செடிய அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடுமா. கள்ளிச்செடி. அதுல இருந்து ரத்தம் தான் வரும். கள்ளிச்செடி. அப்ப என்ன நினைக்குது? அந்த கள்ளிச்செடியில இருந்து தான் அந்த சுவை வருது அப்படின்னு ரத்தத்தை சுவைச்சுட்டே இருக்குமா. அது போல மனுஷன் என்ன பண்றான்? தன்னோட உழைப்பை வீண் விரயம் பண்ணி அதுல இருந்து தன்னோட ரத்தத்தை தானே குடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஏக்கர் நிலம் இருந்தா போதும், 2 பசுமாடு, ஒரு காளை மாடு இருந்தா போதும், தன்னுடைய வாழ்க்கை அடிப்படை தேவைகளை அவன் பூர்த்தி செய்து கொள்ளலாம். எதுக்காக கடுமையா உழைக்கணும்? உன்னோட நோக்கம் என்ன? இங்க வந்ததோட நோக்கம், மனித உடல் எடுத்ததின் நோக்கம் என்ன? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபடணும். அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசியில மண்டைய போட்டுட்டு மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்க வேண்டியது. மறுபடியும் புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜடரே ஜனனி சயனம், இகு சம்சாரே பகுதஸ்தாரே கிருபையா பாரே பாஹி முராரே. இப்படியே ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி அது நடந்துட்டே இருக்கும். பிறப்பு 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 இறப்பு பிறப்புன்னு. அடுத்தது ஸ்லோகம் 16. ஆத்மஸ்ரீ அபத்ய ஹிருதோ பலம் விருத்த கோஷம் அந்த புறம் பரிவிஹார புவஸ்ச ரம்யாக பூமண்டலம் ஜலதி மேகலம் ஆகலய்ய காலோபஸ்ருஷ்டம் யதீச பிரயயௌ விஷாலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. இறுதியில் துருவ மன்னர் ஆழி சூழ் உலகெல்லாம் நீண்டிருந்த தனது ஆட்சியினை துறந்தார். அவர் தனது உடல், மனைவி, மக்கள், சுற்றம், படை, பொற்களஞ்சியம், மாட மாளிகைகள் மற்றும் இன்பம் துய்ப்பிடங்கள் அனைத்தையும் மாயாசக்தியின் படைப்புகள் என்றே கருதினார். உரிய காலத்தில் அவர் ஓய்வு பெறுவதற்காக இமயமலையின் அடிவாரத்தில் இருந்த பத்ரிகாசிரமம் என்னும் வனத்திற்கு சென்றார். பொருளுரை. தனது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் துருவ மன்னர் முழுமுதற் கடவுளை தேடி காட்டிற்கு சென்ற போது உடலின்ப உணர்ச்சிகள் எல்லாம் மாயாசக்தியின் படைப்புகளே என்பதை புரிந்து கொண்டார். உண்மையில் ஆரம்பத்தில் அவர் தன் தந்தையின் ஆட்சியை அடைய வேண்டும் என்பதற்காகவே பரமபுருஷ பகவானை தேடி சென்றார். ஆனால் பின்னர் அனைத்துமே மாயாசக்தியின் பொய்த் தோற்றங்கள் என்பதை உணர்ந்து கொண்டார். துருவ மன்னரின் செயல்களிலிருந்து எவ்வாறேனும் ஒருவன் கிருஷ்ண உணர்ச்சியின் உடையவனாக மாறுகிறான் என்றால் ஆரம்பத்தில் அவனது நோக்கம் எதுவாக இருந்தது என்பது பற்றி கவலை இல்லை. இறுதியில் அவன் பகவான் அருளினால் உண்மையை உணர்ந்து கொள்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
முதலில் அவர் தன் தந்தையின் ஆளுகை மீது ஆசை கொண்டார். ஆனால் பிறகு அவர் மகாபாகவதா என்னும் சிறந்த பக்தராக மாறினார். அதன் பின்னர் அவரிடம் உலகியல் இன்பம் என்பது அற்று போயிற்று. வாழ்வின் நிறைவு நிலை என்பது பக்தர்களினால் மட்டுமே எய்தப்படுகிறது. பக்தி தொண்டை ஒரு துளியளவு நிறைவேற்றியவன் தனது பக்குவமற்ற நிலையிலிருந்து கீழே விழுந்தால் கூட அவன் உலகில் பலன் தரும் செயல்களில் முழு நேரம் ஈடுபட்டிருப்பவனை விட மிகவும் உயர்ந்தவன் ஆவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தி தொண்டை ஒரு துளியளவு நிறைவேற்றியவன் அப்படின்னு எந்த ஸ்லோகம் பகவத்கீதை சொல்லுது? மாதாஜி பக்தி தொண்டை துளியளவு நிறைவேற்றினாலும் நேகாபிக்ரமணாஸ்தோஸ்தி பிரத்யவாயோனா வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய. சரிங்களா? ஒரு துளியளவு அவன் பக்தி தொண்டை நிறைவேற்றினாலும் அவன் மிகப்பெரிய பலனை அடைய முடியும். அதுபோல 9:30 பகவத்கீதையில அபிச்சேத்து துராச்சாரே வததே மாம் அனன்யா பாக் சாதுர்யேவ ச மந்தவ்ய சம்யக் வியவசிதோ ஹி சஹ. அப்போ பக்தி தொண்டை நிறைவேற்றுபவன் இடையில மாயின் பிடியினால ஏதாவது ஒரு சிறு தவறை செய்தாலும் கூட அவன் மன்னிக்கப்படுகிறான், அவன் பக்தனாகவே கருதப்படுகிறான். அப்ப இங்க துருவ மகாராஜா என்ன பண்றாருன்னா, அவரோட பொற்களஞ்சியம், மாட மாளிகைகள் அதெல்லாம் மாயோட படைப்பு, அதனால நம்மளுக்கு எதுவும் வரப்போறது கிடையாது, அதுல மூழ்க கூடாதுன்னு சொல்லி அவரு உரிய காலத்துல வனம் போயிடுறாரு, மறுபடியும் பத்ரிகாசனம் போயிடுறாரு. ஆரம்பத்திலேயே 5 வயசுலயே அவர் போறாரு காட்டுக்கு. போய் துருவ மன்னர் அங்கேயே புரிஞ்சுக்கிறாரு இதெல்லாம் மாய சக்தியோட படைப்பு. இப்ப அவங்க சித்தி எதுக்காக நீ உங்க அப்பா மடியில உட்காராத, என்னோட கருவில் நீ பிறந்தாதான் அப்படி உட்கார முடியும் ஏன் சொல்றா? இதெல்லாம் பகவானோட ஏற்பாடுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால சித்தி மேல பகை உணர்ச்சி கிடையாது. சோ இன்பம் துன்பம் அப்படிங்கிற இதுல பகை நட்பு அப்படிங்கிற இது அதுல எல்லாம் வீழவில்லை. அவர் மறுபடியும் வர்றாரு, சித்தி காலில் விழுகிறார். ஏன்னா சித்தியை ஒரு கருவியா பயன்படுத்தி பகவான் அவருக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாரு. அதுக்காக சித்திக்கு நன்றி சொல்றார். அப்போ இப்படி துருவ மன்னரின் செயல்களிலிருந்து எவ்வாறேனும் ஒருவன் கிருஷ்ண உணர்வுடையவாக மாறுகிறான் என்றால், ஆரம்பத்தில் அவனது நோக்கம் எதுவாக இருந்தது பத்தி கவலையெல்லாம் கிடையாது. நாம நிறைய பேர் அப்படித்தான் இருந்திருக்கோம், திடீர்னு பக்திக்கு வந்திருக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய நம்மளுக்கு லட்சியங்கள் இருந்தது. நான் ஃபாரின் போகணும், நான் சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், எத்தனையோ ஆசைகள் அபிலாஷைகள் இருந்தது. ஆனா இப்போ நம்ம பக்திக்கு வந்த அப்புறம் அதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனம். ச்சே, நம்ம வாழ்க்கை இப்படி வீண் பண்ணிட்டோமே, பக்தி இப்பதான் கிடைச்சிருக்கு, எனக்கு பாகவதம் பகவத்கீதையெல்லாம் சின்னதுல கிடைச்சிருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா நான் பாராயணம் பண்ணியிருப்பேன், இன்னும் எத்தனை பேருக்கு நான் ஸ்லோகங்கள் சொல்லி எடுத்து கொடுத்திருப்பேன் அப்படின்னு இப்ப தோணுதா? ஆனா இதுவும் ஒன்னும் நட்டம் கிடையாதுங்கிறாரு ஸ்ரீல பிரபுபாதர் ஆகட்டும், பகவான் ஆகட்டும். பகவத்கீதையில சொல்றாரு, சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத். நீ சின்ன பக்தி தொண்டு பண்ணினாலே அவ்வளவு பலன். அப்ப நாம தொடர்ந்து பண்ணினா எவ்வளவு பலன் நினைச்சு பாருங்க. தொடர்ந்து பாகவதம் கேட்கறது, பகவத்கீதை கேட்கறது, பகவானோட சிந்தனையிலே இருக்கிறது, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இது எதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும் போது என்னாகும், நம்மளுக்கு எதுவாக நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகின்றோம். இந்திர கோபம் பூச்சி பத்தி நேத்து பார்த்தோம். சோ யாருமே கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஐயோ இதுல உட்காந்துட்டனே, இவ்வளவு நேரம் போயிடுச்சு, யாருமே கவலைப்படாதீங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய முதலீடு நீங்க இப்ப போட்ட நேரம் தான் உங்களுக்கு கடைசி காலத்துல இறப்பின் போது உதவ போகுது. இறப்புக்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா பல முட்டாள்கள் இறப்பும் போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அதுக்கெல்லாம் அவங்க தயார் பண்ணவே இல்லை. இப்ப பாருங்க, மாதாஜி கோயில்ல ஒரு மாதாஜி நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. ஏகாதசி அன்னைக்கு பகவான் கூப்பிட்டுருக்காரு பாருங்க, அவரு எவ்வளவு பெரிய பாக்கியம். அவங்க ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு அமைதியா வீட்டிலே இருந்து பகவானோட நாமத்தை கேட்டுட்டு அப்படியே உயிரை விட்டுருக்காங்க. கண்டிப்பா அவங்க திரும்பி வரமாட்டாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது லட்சியமா இருக்கணும்.
எதையும் கொண்டு போக போறதில்ல. மரண நேரத்துல என்ன வேணும் நம்மளுக்கு? பகவானுடைய சிந்தனை வேணும். அந்தே நாராயண ஸ்மிருதி. நாய்கள் போல இருந்தா அந்தே நாராயண ஸ்மிருதி வராது, நாய் ஸ்மிருதி தான் வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். தொடர்ந்து பாகவதம் கேளுங்க, படிங்க, பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதனோட வலிமை நம்மளுக்கு இப்ப தெரியாது. அடுத்தது ஸ்லோகம் 17. தஸ்யாம் விஷுத்த கரண சிவஸ்வார் விகாய பத்வாசனம் ஜித மருண் மனஷா ஹுருதாஷ ஸ்தூலேம் ததார பகவத் பிரதிரூப ஏதத் தியாயம் தத் அவ்யவஹிதோ வியஸ்ருஜ சமாதௌ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறீங்களா? படிங்க. பத்ரிகாசிரமத்தில் துருவ மன்னரின் புலன்கள் முற்றிலும் தூய்மையடைந்தன. ஏனெனில் தினமும் அவர் தன் உடலை பளிங்கு போன்ற தூய நீரில் நீராடி சுத்தம் செய்தார். அவர் ஓரிடத்தில் நிலையாக அமர்ந்து யோக பயிற்சியினால் தனது சுவாச முறைகளையும் உயிர்காற்றையும் கட்டுப்படுத்தினார். இதன் மூலம் அவர் தனது புலன்களை முற்றிலும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். அவர் பகவானின் உண்மையான பிரதிபலிப்பான அர்ச்சா விக்கிரக வடிவத்தினை சிந்தித்து முற்றிலும் சமாதி நிலை அடைந்தார். பொருளுரை. இங்கு துருவ மன்னருக்கு ஏற்கனவே பழக்கமாக இருந்த அஷ்டாங்க யோக முறையை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டாங்க யோகமானது நாகரீக நகரத்தில் பயிற்சி செய்யப்படுவதற்கானது அல்ல. துருவர் பத்ரிகாசிரமத்திற்கு சென்று அங்கு ஓர் தனிமையான இடத்தில் யோக பயிற்சி செய்தார். அவர் இறைவனை உண்மையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் அர்ச்சா விக்கிரக மூர்த்தியினை தியானித்து சமாதி நிலை அடைந்தார். அர்ச்சா விக்கிரக வழிபாடு என்பது சிலை வணக்கம் அன்று. அர்ச்சா விக்கிரகம் பக்தர்கள் போற்றும் பகவானின் அவதார வடிவமாகும். ஆகையினால் கல், உலோகம், மரம், பொன் மற்றும் ஓவியத்தினாலானதும் பழமையானதுமான பகவானின் அர்ச்சா விக்கிரகத்தினை கோயிலில் வைத்து பக்தர்கள் பக்தி தொண்டு புரிகின்றனர். இவை அனைத்தும் பகவானின் ஸ்தூல அல்லது ஜட வடிவம் எனப்படுகின்றன. வழிபடுவதற்குரிய ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் ஒரு பக்தன் பகவானின் மூர்த்தத்தினை வைத்து வழிபடுவதால் பகவான் அங்கே தனது ஸ்தூல வடிவத்திலிருந்த போதிலும் அவர் தமது உண்மை வடிவமாகிய ஆன்மீக வடிவத்திலிருந்து வேறுபாடு அற்றவராக இருக்கிறார். இவ்வாறு பக்தன் தனது வாழ்வின் இறுதி லட்சியத்தில் பயனை அடைகிறான். அதாவது அவன் முற்றிலும் பகவானை பற்றிய சிந்தனையில் ஆழ்கிறான் என்று கூறலாம். பகவானை பற்றிய இவ்விடைவிடாத நினைப்பானது ஒருவனை உயர்ந்த யோகியாக்குகிறது என்று பகவத்கீதை கூறுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யோகினாம் அபி சர்வேசாம் மத்கதேனானந்தாத்மனா ஸ்ரத்தவான் பஜதேயோ மாம் சமேயுக்ததமோ மதஹ. யோகிகளில் மிகச்சிறந்த யோகியார், எப்பொழுதும் அவரை பற்றி நினைத்து கொண்டே இருப்பவன். அதனாலதான் இடையறாது. மன்மனா பவமத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவே சுசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. அந்த மன்மனா பவமத் பக்தோ, அது 2 ஸ்லோகம் வருது. 9வது அத்தியாயத்துல 1, 18வது அத்தியாயத்துல 1. அப்போ 2 அத்தியாயத்துல வருது. அப்போ எப்பொழுதும் என்னையே நினைத்து, எப்பொழுதும். அப்ப இந்த வார்த்தைகள் அண்டர்லைன் பண்ணணும். நாமெல்லாம் எப்பாவது நினைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு நாள்ல 1 மணி நேரம் பாகவதம் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா பாதி பேர் லீவ் ஆயிடுவாங்க. ஏன்னா டைம் ஆச்சு. அப்படி கிடையாது, எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் பகவானது சிந்தனையில. அப்ப துருவ மகாராஜா இப்படித்தான் அஷ்டாங்க யோகம் இல்ல, துருவர் பத்ரிகாசிரமத்திற்கு போய் அங்க தனிமையில இருந்து யோக பயிற்சி பண்றாரு. அதாவது அர்ச்சா விக்கிரகமூர்த்தியினை தியானித்து சமாதி நிலை அடைகிறார். அர்ச்சா விக்கிரகமூர்த்தி அப்படின்னா கல்லோ, மண்ணோ, இல்ல வரைபடமோ, பொன்னோ, பஞ்சலோகங்களோ, இப்படி எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு கூட பல கோயில்கள்ல அர்ச்சா விக்கிரகங்கள், பழமையான விக்கிரகங்கள் வைத்து வழிபடப்படுகிறது. பஞ்சலோகத்துல, கல்லுல, மண்ணுல. அப்ப பகவான் அந்த விக்கிரகத்துல உண்மையிலேயே வீற்றிருக்கிறார்.
பிரதிமா மூர்த்தி நஹிதோ சாக்சாத் பிரஜேந்திர நந்தன. அது கல்லோ மண்ணோ சிலையோ கிடையாது, உண்மையிலேயே பகவான் தான் அங்க எழுந்தருளி இருக்கிறார். இப்ப பகவான் அங்கே ஸ்தூல வடிவத்தில் இருந்த போதிலும் அவர் தனது உண்மை வடிவாகிய ஆன்மீக வடிவத்திலிருந்து வேறுபாடு அற்றவராக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு வேறுபாடுகள் கிடையாது. இந்த பூமிக்கு வரும்போது வேற உடம்பு எடுத்துட்டு வர்றதில்ல, அதே உடல்ல தான் வர்றாரு. சச்சித் ஆனந்தமான அதே உடல்ல தான் வர்றார், போகும்போதும் அதே உடல்ல தான் இருக்கார். அவருக்கு நம்மள மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. டிராமலா இங்க வரும்போது பௌதிக உடல், ஆன்மீக உலகத்துக்கு போகும்போது ஆன்மீக உடல் எடுப்போம். ஆனா பகவான் இங்க வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவர் எந்த உருவிலும் வந்தாலும் சரி, பன்றியோட ரூபத்துல இருந்தாலும் சரி, நரசிம்ம ரூபத்துல இருந்தாலும் சரி, அவர் ஹயக்ரீவரா இருந்தாலும் சரி, குதிரை வடிவுல இருந்தாலும் சரி, ஆமை வடிவுல இருந்தாலும் சரி, எப்பொழுதும் அவர் அவராகவே இருக்கிறார், திவ்யமானவராகவே இருக்கிறார். சரி, அவர் என்றும் மாறுறது கிடையாது. அவர் ஆத்மா வேற உடல் வேற அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப பகவானை பற்றிய இடைவிடாத நினைப்பானது ஒருவனை உயர்ந்த யோகியாக்கிறது. இதுல பாருங்க காமெடி என்னன்னா, பகவானை பற்றி இடையறாது நினைப்பவன் அப்படின்னா அசுரன் கூட இடையறாது நினைக்கிறான். அப்போ ஒரு அசுரன் அப்படி நினைக்கும் போது அவங்ககிட்ட இருக்கிற அசுரத்தன்மை நீங்கி அவனுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைக்குதுன்னா பாருங்களேன். அப்போ இடையறாத அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ எவ்வாறானும் நீ நினை. இப்போ கம்சன், இன்னும் பல ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், இப்படி எத்தனையோ அசுரர்கள் பகவானை பத்தி அவனை கொல்லணும், இந்த கிருஷ்ணனை கொல்லணும், கிருஷ்ணனை கொல்லணும், பொறாமையில நினைச்சவனுக்கு கூட பொறாமை போயிருச்சு. ஏன்? பகவானை நினைக்கும் போது பகவான் மிகவும் தூய்மையானவர், அவர் தூய்மைப்படுத்தக்கூடியவர். நம்மளெல்லாம் என்ன பண்றாரு? அவரோட நாமம் சொல்லும் போது, இப்போ நீங்க கார்பரேஷன்ல பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் காலையில எந்திரிச்சு அந்த சீமாறு எல்லாம் வச்சு மரத்துக்கடியில இருக்கிற இது எல்லாம் பல குப்பைகளை பெருக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீதிகளை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. நாம என்ன சொல்றோம்? அவங்கள தோட்டிகள், மிகவும் கீழ்நிலையானவர்கள்னு சொல்றோம். ஆனா பாருங்க, பகவான் நம்ம உள்ளத்துல இருக்கிற குப்பை எத்தனையோ காம குரோத லோப மோக மத ஆச்சரியன ரொம்ப அருவருப்பான அழுக்குகள் நம்ம கிட்ட இருக்கு. வெளியில வேணா நாம நல்லா காமிச்சுக்கலாம், உடம்ப பளபளன்னு காமிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து சிரிக்கலாம். ஆனா மனசுக்குள்ள சி இவ ஏன் வந்தா, இவளுக்கு வேற நான் அன்னைக்கு என்ன இப்படி பேசினாலே, இப்படி எத்தனையோ எண்ணங்கள் உள்ள ஓடிட்டு இருக்கோம். ஆனா வெளியில சிரிச்சுட்டு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா. ஆனா நமக்கு வீடியோ போட்டு காட்டினாங்கன்னு வைங்க, மனச யார் மூஞ்சில யாருமே முழிக்க முடியாது. அந்த மாதிரி மனது ரொம்ப விகாரமானது. மனதை அடக்க முடியாத பல எண்ணங்கள், இது மட்டும் இல்ல பற்பல எண்ணங்கள் வரும் நம்ம கிட்ட. அதுக்குள்ள பகவான் சுத்தம் பண்றாருன்னா எவ்வளவு ஒரு கருணை. அவர் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவரது நாமத்தின் மூலமாக, நாமம் அவரை தவிர வேறு கிடையாது, நாமமும் ஒன்றேதான், பகவானும் ஒன்றே, நாமமும் ஒன்றே. அப்ப அந்த பகவான் உள்ள இருந்து நமக்கு சுத்தம் பண்றாருன்னா எவ்வளவு கருணை அவருக்கு. நான் வேண்டாத குப்பையெல்லாம் உள்ள வச்சிருக்கேன், அது அழுகி போய் நாத்தம் எடுக்குது, பல வருஷங்களாச்சு, அந்த எண்ணங்கள் என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஆனா பகவானோட நாமத்தை சொல்ல 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 அதை கிளீன் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் உட்புற தூய்மை அடைந்து கொண்டே இருக்கிறேன். உள்ள எனக்கு அந்த உணர்ச்சிகள் எல்லாமே அந்த தூண்ட விடப்படும் உணர்ச்சிகள் சீக்கிரம் அந்த தூண்டி விடப்படும். கோபம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அதெல்லாம் முதல்ல அடிக்கடி வரும் எனக்கு. ஆனா பகவானோட நாமம் சொன்ன என்ன ஆகுது? படிப்படியாக குறைந்து இப்பெல்லாம் அது சுத்தமாவே இல்லை. நீ என்னவோ சொல்லிட்டு போனா அவங்கள கோவப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு வேற வேலை இருக்கு, பகவானுக்கு நான் நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை இதுல ஒதுக்குறோம். அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்போம் முதல்ல. நீ எப்படி அப்படி சொல்லலாம், நீ எப்படி சொல்லலாம், நம்ம சிந்தனை ஃபுல்லாமே பகவானை தவிர மத்தது எல்லாமே இருக்கும். அவ அப்படி சொல்லிட்டா, இவ அப்படி சொல்லிட்டா, என்னை மதிக்கல, நான் சொன்னதை அவ கேட்கல. ஏன்னா அந்த அகங்காரம் மாயை நம்மளை தூண்டி விட்டுட்டே இருக்கும். ஆனா பகவானை சரணடைஞ்சதுக்கு அப்புறம் யாரோ என்னமோ சொல்லிட்டு போங்க, என் வேலை பகவானுக்கு சேவை செய்யறதுதான். சோ நம்மளுக்கு அந்த அமைதி கிடைக்குது பாருங்க, சாந்தி ருச்சதிம். எதனால? நாம பகவானிடம் கொண்ட அந்த அன்பு தொண்டு,
நம்மை மாற்றி இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்ப பாருங்க, நாம இன்னும் அவ்வளவு பெரிய பக்தி பண்ணல. இ- இதுக்கே இவ்வளவு பலன்னா இன்னும் அதிகமாக பக்தி பண்ணும்போது எவ்வளவு பலனை நாம அனுபவிக்க முடியும். சோ தொடர்ந்து பக்தி பண்ணுவோமாக. இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு 32வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஓகே. யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா?